ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னோடய DIML ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஸோ இட்லி மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருந்தது. ஸோ மீன் குழம்பையும் லைட்டாக சூடு பண்ணி ஒரு இதில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ பால் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சட்னி அரைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அத்தை வீட்டிலேருந்து எனக்கு பொட்டுக்கடலை சட்னியும் மிளகாய் சட்னியும் அம்மியில் அரைச்சி கொடுத்து இருந்தாங்க. ஸோ டெய்லி மிளகாய் சட்னி வந்துடும், இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னியும் கொடுத்து விட்டாங்க. ஸோ அதனால் நான் அம்மியில் அன்றைக்கி அரைச்சத சட்னியை யூஸ் பண்ணிக்க போகிறேன். வேறு எதுவும் நான் சைடிஷ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ பால் பொங்கி வந்துச்சு. ஸோ எனக்கு பால் தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கொஞ்சமாக வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான். ஸோ சிம்பிளாக இன்றைக்கி இட்லியோட பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் யோசிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு. லன்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பானையில் தான் சாப்பாடு செய்ய போகிறேன். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துட்டுருக்கு, பருப்பு வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாரும் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ணி வறுவல் வறுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அரிசி வந்து ஒரு டம்ளருக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது 2 பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கும் ரசத்துக்கும். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பானையில் சாப்பாடு வச்சுக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி அதில் ஆட் பண்ணிட்டேன்னா அதிலேருந்து அந்த சுடுதண்ணி எடுத்து புளியில் ஊற்றி வச்சுருவேன். ஸோ அந்த சாப்பாடு செய்கிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த புளி சீக்கிரம் ஊறிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சாதம் வடிக்கக்கூடாது தான், பட் என்ன பண்ணுறது, டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பானையில் வடிச்சுக்கிறது. ஸோ இப்போ காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், முள்ளங்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்க போகிறேன். இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா, அந்த இதில் வந்து தள்ளி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் வதக்கிக்க போகிறோம். இது வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க, கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவைக்கேற்ப வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடும் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மிளகாய்த்தூள் தான், குழம்பு பொடி கிடையாது. மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இன்னொரு சைடு பர்னரில் பார்த்திங்கன்னா ரசம் பண்ணுறதுக்கு இன்னொரு சைடு பர்னரில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நான் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரசம் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறேன். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இன்னொரு பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ரசம் வச்சுருந்தேன். அந்த கடாயை கழுவிட்டு அதையே வச்சுருக்கேன். ஸோ சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெங்காயம் இதை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். ஏன்னா வந்து அதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பருப்பு ஊற்றி நம்ம சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் இந்த எண்ணெயிலேயே. ஸோ இப்போ வந்து முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த முள்ளங்கியில் வந்து இது நல்லா கூட்டாகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ இப்போ மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பருப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கிளறி விட போகிறேன். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ என்னோடய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ குழம்பு வேகிறதுக்குள்ளேயுமா பாத்திரத்தெலாம் எடுத்து போட்டு விளக்கிட போகிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாத்திரம் கழுவவே இல்லை. டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. ஸோ புளித்தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து ஒரு சிங்கில் போட்டுட்டு கையோட வாஷ் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா காய் வெந்துடுச்சு. ஸோ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமும் இறக்கிட்டு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அந்த சைட் பார்த்திங்கன்னா நான் பாத்திரமும் ஓரளவு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஒர்க்கு மதியம் ஒர்க்கும் ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்தந்த பிளேஸ்க்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ என்னோடய ஆஃப்டர்நூன் ஒர்க்கும் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமும் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங்க்கு வீட்டில் பொட்டேட்டோ நிறைய இருக்குது. ஸோ அதனால் பொட்டேட்டோ பப்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பப்ஸு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கையிலேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊறணும். ஸோ இதில் வந்து லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் மேலே தடவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். ஸோ இப்போ மைதா மாவு ஊறுற கேப்பில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையிலும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து பப்ஸுக்கு ஸ்வீட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த மைதா மாவில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு தண்ணி அதில் ஆட் பண்ணி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஷீட் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி நான் மெலிசாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு.
இப்போது இந்த வந்து பப்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு இல்லையா, அந்த ஷீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை தவாவில் நம்ம வந்து லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 செகண்ட் அப்படியே திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் 5 ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து ஸ்டஃபிங் வச்சு நம்ம பப்ஸு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் ஸ்டஃபிங் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஸ்டஃபிங் சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஓரத்துலலாம் தடவிட்டு இதை வந்து இப்படி மடித்தோம் அப்படின்னா அது நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக மைதா மாவு பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு இதை வந்து ஹோல்ட் பண்ணி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி 4 இதை நான் ரெடி பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இது ரெடியானதை இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா. இது ரெடியானதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பொழுதும் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போணுச்சு. ஸோ இதோட என்னோடய வீடியோ முடியுது. வீடியோ எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.